தென் மாவட்டங்களை தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஒரு சில ரயில் சேவைகள் ரத்து செய்தும் பல்வேறு ரயில் சேவைகளில் மாற்றம் ஏற்படுத்தியும் தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அது குறித்த விவரங்களை தற்போது பார்க்கலாம். திருநெல்வேலி செங்கோட்டை இடையிலான ரயில் சேவைகள் மற்றும் திருநெல்வேலி நாகர்கோவில் இடையிலான ரயில் சேவைகள் முழுவதும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாஞ்சி மணியாச்சி திருச்செந்தூர் இடையிலான ரயில் சேவைகள் மற்றும் திருநெல்வேலி ஸ்ரீ வைஷ்ணவா தேவி கத்ரா விரைவு ரயில் சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல திருநெல்வேலி பாலக்காடு பாலருவி விரைவு ரயில் சேவையும் கன்னியாகுமரி புதுச்சேரி இடையிலான விரைவு ரயில் சேவையும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் கோவை இடையே இயக்கப்படும் அதிவிரைவு ரயில் சேவை நாகர்கோவிலிருந்து மதுரை வரை ரத்து செய்யப்பட்டு அந்த ரயிலானது மதுரை சந்திப்பிலிருந்து இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி சென்னை எழும்பூர் இடையே இயக்கப்படும் அதிவிரைவு ரயில் சேவை கன்னியாகுமரியிலிருந்து மதுரை வரை ரத்து செய்யப்பட்டு அந்த ரயிலானது மதுரை சந்திப்பில் இருந்து இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் பெங்களூர் இடையே இயக்கப்படும் அதிவிரைவு ரயில் சேவையும் நாகர்கோவிலிருந்து மதுரை வரை ரத்து செய்யப்பட்டு அந்த ரயிலானது மதுரை சந்திப்பிலிருந்து இயக்கப்படும் எனவும், திருநெல்வேலி தடார் இடையே இயக்கப்பட்டு வரும் அதிவிரைவு ரயில் சேவையும் திருநெல்வேலியிலிருந்து மதுரை வரை ரத்து செய்யப்பட்டு அந்த ரயிலானது மதுரை சந்திப்பிலிருந்து இயக்கப்படும் எனவும் தெற்கு ரயில்வே நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல தூத்துக்குடி மைசூர் இடையே இயக்கப்படும் அதிவிரைவு ரயில் சேவையும் தூத்துக்குடியிலிருந்து மதுரை வரை ரத்து செய்யப்பட்டு மதுரை சந்திப்பிலிருந்து அந்த ரயில் இயக்கப்படும் எனவும், திருச்செந்தூர் மைசூர் இடையே இயக்கப்படும் அதிவிரைவு ரயில் சேவையும் திருச்செந்தூரிலிருந்து மதுரை வரை ரத்து செய்யப்பட்டு அந்த ரயிலானது மதுரை சந்திப்பிலிருந்து இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக நாகர்கோவில் கோவை இடையே இயக்கப்பட்டு வரும் விரைவு ரயில் சேவை நாகர்கோவிலில் இருந்து திண்டுக்கல் வரை ரத்து செய்யப்பட்டு திண்டுக்கல் சந்திப்பிலிருந்து அந்த ரயிலானது இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலக்காடு திருச்செந்தூர் இடையே இயக்கப்பட்டு வரும் விரைவு ரயில் சேவை கோவில்பட்டியிலிருந்து திருச்செந்தூர் வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த ரயிலில் பயணம் செய்யும் பயணிகள் கோவில்பட்டி சந்திப்பில் இறங்கிக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல தாம்பரம் நாகர்கோவில் இடையே இயக்கப்படும் அந்தியோதயா விரைவு ரயில் சேவை விருதுநகரிலிருந்து நாகர்கோவில் வரை ரத்து செய்யப்படுவதாகவும் அந்த ரயிலில் பயணம் மேற்கொள்வோர் விருதுநகர் சந்திப்பில் இறங்கிக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் கொல்லம் இடையே இயக்கப்படும் அனந்தபுரி விரைவு ரயில் சேவை கோவில்பட்டியிலிருந்து கொல்லம் வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த ரயிலில் பயணம் மேற்கொள்ளும் பயணிகளும் கோவில்பட்டி சந்திப்பில் இறங்கிக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி இடையே இயக்கப்பட்டு வரும் அதிவிரைவு ரயில் சேவை மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் பயணம் மேற்கொள்வோர் மதுரை சந்திப்பில் இறங்கிக் கொள்ளவும், சென்னை எழும்பூர் தூத்துக்குடி இடையே இயக்கப்பட்டு வரும் விரைவு ரயில் சேவை மதுரையிலிருந்து தூத்துக்குடி வரை ரத்து செய்யப்படுவதாகவும் அந்த ரயிலில் பயணம் மேற்கொள்வோர் மதுரை சந்திப்பில் இறங்கிக் கொள்ள வேண்டும் எனவும் தெற்கு ரயில்வே நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.